வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து முள்ளிவாய்க்கால் 18 எமது இனத்தின் இன அழிப்பு சுத்திகரிப்பு நாளாக இன்றைய தினம் வந்து எமது மக்களால் சிறப்பிக்கப்படுகிறது. எல்லா பகுதிகளையும் எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் வந்து அவதானிப்போம். எனது வீடியோடாக ரோன் கேமராவோடாக நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். நார்மல் கேமராவோட வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக வேதனைகளை சுமந்து சுமந்து போய் சேர்ந்தார்களே. நந்திக்கடல் ரத்தத்தால் நனைந்ததே. நந்தி கடலுக்கு வாயிருந்தால் நியாயம் செய்யுமா? பட்டு வாகலில் வடித்தெடுத்து சுட்டு கொன்று சூளையிட்டதை அந்த கலைகளும் காடுகளும் போடுமா? இது வந்து ரோங் கேமராவில் எடுக்கப்பட்ட வீடியோ. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சிஸ்டர் ஆக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வு தான் இதில் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் வந்து எவ்வளவு மக்கள் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு வந்து பங்கு பெற்று இருக்கணும்ன்றதை பாருங்கள். அவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெற்று இருக்கணும். சுற்றி வந்து முள்ளிவாய்க்கால் திடலுக்கு வந்து வேலி அமைச்சிருக்கு. வேலி அமைக்கிறன்றதை விட அந்த முள்ளிவாய்க்கால் திடலில் வந்து அப்படியே பேனர் வந்து காட்டியிருக்கணும். முள்ளிவாய்க்கால் மக்கள் வந்து பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், காயப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். கிட்டத்தட்ட இந்த பேனர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சுற்றி நாங்கள் பார்க்க போனால் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த வேலி ஃபுல்லாக வந்து பேனர் அமைச்சிருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட, அதாவது உறவுகள் இழந்த உறவுகள் வந்து அஞ்சலி செலுத்தினோம். பாருங்கள், லைனில் இருந்து அஞ்சலி செலுத்தினோம். இந்த அஞ்சலி செலுத்தலுக்கு வந்து ஒழுங்கமைத்த அந்த குழாமுக்கு வந்து மிக நன்றியை சொல்லணும். ஏனென்றால் அமைதியான முறையிலையும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் இல்லாமல் வந்து அமைதியான முறையில் தங்களோட துன்பங்களை வந்து துயரங்களையும் துன்பங்களையும் வந்து வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்புகளை வந்து எல்லா மக்களுமே வந்து தங்களோட துன்பங்களை வெளிப்பாட்டுற மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்பை வந்து செய்திருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், அதே நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளச்சஸில் இருக்கிற போராளிகளும் வந்து இதுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கணும். பாருங்கள், அவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து அணிதிரண்டிருக்கணும் வந்து பாருங்கள். நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தான் சொல்லணும். இது வந்து அந்த டைமுக்கு மக்கள் வந்து பங்கு பெற்றினது. இதை விட முள்ளிவாய்க்கால் நிகழ்வு முடிஞ்ச பிறகும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருந்தவை. நான் வழிக்கிட்டு போகும்போது நிறைய மக்கள் வந்து கொண்டே இருந்தவை. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் திடலுக்கு வந்து இன்றைக்கு அஞ்சலி சேர்த்து வைக்கணும்.